ஓகே சொன்னா இவங்கள வச்சே ஷூட் பண்ணிடலாம். நீங்க நினைக்கிற பட்ஜெட்லயே இருக்கும். என்னடா சார் நான் நீ சொல்ல சொல்லணும்னு நினைச்சா நான் சொல்லிட்டேன் அதானே. கம்முனது என்ன சொல்றீங்க? அது இல்லைங்க, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனீங்களா? கூச்சப்படுவாங்க சார். ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஜில்தாரா முதல் நடிக்க சொல்ல கொஞ்சம் பயந்தாரா? அதுக்கப்புறம் அவங்க தொட்டதெல்லாம் இட்டு பல கோடி ரூபாய் துட்டு. கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார். சார் கை நீட்டி உங்ககிட்ட கன்வின்ஸ் வாங்கியிருக்கேன். அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. சரியா? வாட்ட பேசு தாறுமாறான போஸ். வாங்க. ஏண்டா இல்லடி ஆமா சின்ன மாமா. சார். இதே லொகேஷன்ல வச்சு ஷூட் பண்ணுவோம்டா. சார். பக்காவா ஏய், நான் சொல்றேன். செம்மையா இருக்கு சார். ஆமா. பேசுடா. ஏய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இல்ல இவன் தான். வீரா, நீ நீ நடிக்கிறியா? மாமா என்ன என்னாலலாம் முடியாது மாமா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா வராது. நீங்க வேற யாரையாவது வச்சு பண்ணிக்கோங்க. இல்ல, டைரக்டர் அதெல்லாம் யோசிக்காமவா உன்னை செலக்ட் பண்ணிருப்பாரு? அவர் சொல்லி கொடுக்கறத மட்டும் பண்ணா போதும் வீரா. இல்ல இல்ல மாமா இது சரியா வராது. ஆமா வா போலாம். ஆமா ஒத்துக்க ஆமா மாட்டாங்க. ஆமா ஒத்துக்க மாட்டாங்க. வா போலாம். ஐயோ டேய் இவளை யோசிக்க விட்டுறாரா? இல்ல, நம்ம கடையோட ஆடு இங்க தான் ஷூட் பண்ண போறோம். அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீ தான் பண்ணணும். இல்ல மாமா. உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ தான் பண்ணணும். டேய் ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ற? அவ தான் முடியாதுங்கறால. நீ ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாத. நீ பண்ணாதம்மா. நீ பண்ணாத. அவங்க அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஏய், சும்மா அது இரு, நான் வா. பேசிக்கிறேன்டா. டேய் அத ஒத்துக்க மாட்டேன்றால. வா. சரி, நீ அத்தை கிட்ட கேட்டு சொல்லு. ஆனா நீ ஏன் நடிச்சா நல்லா இருக்கும்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. எனக்கும் தோணுது. மாறா உனக்கு? இல்ல நல்லா யோசி. பொய் சொல்றா நம்பாத. ம். போடா. என்ன? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. போகிறேன். பாய். யோசிக்கிறாளே, சம்மதிச்சிருவாளோ? நான் நடிச்சா உனக்கு காண்டாகுனா அதுக்காகவே நான் நடிப்பேன்டா. என்னத்த அந்த வள்ளி ஓவரா போறாளா? அவ வெறும் வாய்ஸ் அவடால் கண்மணி. அவளால என்ன செய்ய முடியும் சொல்லு? சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு டிராமா போட்டேன்னு வெய்யே, அவ அண்ணன் அவ கண்ணத்தை பழுக்க வச்சிருவான். ஏதோ பாவம்னு விட்டு வச்சிருக்கேன். அவ கிடக்குறா. என்னடி 10 நாள்ல கல்யாணம்னு சொன்னீங்க? எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. என்னமோ விளம்பர படம் எடுக்கிறத பத்தி மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியில தான் தெரியல. எதுக்குடி இப்ப சிரிக்கிற? அவரு நேத்து நைட் இந்த விளம்பரத்தை பத்தி சொன்னாரு. நான் தான் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டான்னு சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கூட யோசிக்காம அப்படியே அதை சொல்லிட்டாரு. என்ன அவரையே அந்த ஆட்ல நடிக்க வச்சு அந்த ஆடை கெடுக்கலாம்னு நினைச்சேன். உஷாராயிட்டாரு. கண்மணி எப்பவும் இதே மாதிரி அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கோ. என்ன அது ரொம்ப முக்கியம். அத விடுங்கத்த. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னடி அது? வீரா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு என் மாமனார் வாக்கு கொடுத்திருக்காருல. ஆமா. அந்த வாக்க காப்பாத்துறதுக்குள்ள அவர் கண்ணு மொழி பிதுங்கி நிக்க போறாரு. ஏண்டி? வீராவை அப்படி வெறும் கையோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமாத்த? அவளுக்கு சீர்சனத்தை செய்யணும்ல. அவ எதுவும் வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுருவேனா? பெருசா செய்ய போறேன். அதான் மாப்பிள்ளை வீட்லயே வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக எதுவும் கேட்காம விட்டுருவாங்களா என்ன? செம ஆளுடி நீ. ஒரு பக்கம் தங்கச்சி நல்லா செட்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அந்த ராமச்சந்திரனை டார்ச்சர் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அப்படிதானே? ஏண்டி ஒருவேளை ராமச்சந்திரனை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லத்த. அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவரோட சொத்தை மொத்தமும் எங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் தீராது. அதுதான் நம்ம பலம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் அவரு வெளியே சொல்லாம தான் செய்ய போறாரு.
திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வலிக்குதுன்னு வெளிய கத்த கூட முடியாது. ஓய் ஆட்ல நடிக்க போறியா? ம், ஆமா. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நம்ம ஃபேமிலிக்கும் ஒத்து வராது. வேணான்னு சொல்லிடு. நம்ம ஃபேமிலியா? ம் நம்ம ஃபேமிலி தானே. வேணாண்டி, முடியாதுன்னு சொல்லிடு. என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. வேணான்றல. என்ன நீ கண்டிஷன்லாம் போடுற? என்ன திமிரா? முதல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ கடையோட ஓனர் பையனா இருக்கலாம், ஆனா இங்க வேலை பாக்குறவங்களோட பர்சனலுக்குள்ள மூக்க நடிச்சிட்டு இருக்காத. உன் விருப்பத்துக்குலாம் நான் முடிவு எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்ல வர? உன் மேல நான் அக்கறைப்படக்கூடாதா? இருக்கலாம். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி கிட்ட என்ன அக்கறையோட இருக்கணுமோ அப்படி இருந்தா போதும். அந்த லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத. ஐயோ, இவர் எதுக்கு இப்ப வராரு? ஏய் ஏய், வீராவை கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. சேர் எடுத்து போடு. ஏய், மேல இந்த ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வா, சீக்கிரம் வா. இவன் சீரியஸா சொல்றானா இல்ல நக்கலா சொல்றானான்னு தெரியலையே. வாங்க 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 வாங்க. எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா ஓ, இருக்கு. வீரா பார்க்க வந்தீங்களா? வாங்க வாங்க வாங்க. வாங்க, சும்மா தான் இருக்காங்க, வாங்க. அட கூச்சப்படாதீங்க, வாங்க. கல்யாணத்துக்கு நிச்சயமானதுல இருந்து இவங்க உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. bro, அட, நான் இங்கேயே வாங்க இருக்கேன். பாஸ். இல்ல, போங்க போங்க, நம்ம கடை தான், போங்க. கூச்சப்படாதீங்க, போங்க. சேர் கொண்டு வர சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல, ஓகே வேண்டாம். ஓகே. ஜூஸ் வந்துரும், ஒரே நிமிஷம் வந்துரும். சரி, okay. நீங்க பேசிட்டுங்க. ஆ. பேசிட்டு. ஹாய். ஹாய். இங்க எதுக்கு வந்தீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரி, நான் கொஞ்சம் ஒர்க்கிங் டைம்ல பிஸியா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்பதான் ஆடிட்டிங் முடிஞ்சது. வேலை எல்லாம் பெருசா இல்ல. நீங்க பேசுங்க. ம், இப்பதான் முடிச்சேன். அப்போ நான் கஸ்டமர் மாதிரி ஏதாவது வாங்கிட்டே பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிஷர்ட் எடுத்துட்டு வாங்க. ஜென் செக்ஷன் செகண்ட் ஃப்ளோர் சார். மேலையா? அட, என்ன பேசிட்டு இருக்க? அவர் வீராவை கட்டிக்க போற மாப்பிள்ள. அப்பலாம் சொல்லக்கூடாது. நீங்க இருங்க சார், நான் எடுத்து ஏய், வந்துறேன். இருங்க. நில்லு நில்லு, அதெல்லாம் வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க, சொல்லுங்க. உங்க கடை ரொம்ப நல்லா இருக்குங்க. இத சொல்லதான் வந்தீங்களா? சாரி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்து பேசினா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸு தான். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் இல்லையா? உங்களை பார்க்கறதுக்காக லீவ் போட்டேன். இதுக்காக லீவ் எல்லாம் போடுவீங்களா? ஆம். நீங்க என்ன பண்ற? சார் தான் டிஷர்ட் கேட்டாரு. நீங்க டிஷர்ட் வாங்க வந்தீங்களா? இல்ல வேண்டாங்க. சார் டிஷர்ட் வாங்கலையா? போங்க. ம். இப்படி எனக்கு கேட்காம தேவையில்லாம லீவ் எல்லாம் போடாதீங்க. ம் சரிங்க. இங்க இங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம வெளியில எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாமா? ம் ஷூர். இப்போ நீங்க சரிங்க. அப்போ நான் கிளம்புறேன். பாய்.
என்ன பண்ணலாம்? ஆ, யாரு? எதுக்கு இப்ப அந்த பொண்ணை அனுப்புன? ஆ, இது நாங்க வந்து பேசுறது ஒட்டு கேட்கணுமா உனக்கு? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. பாவிய. ஏன்டா இவ்ளோ கேவலமா யோசிக்கிற? உனக்கு வேற என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். ஓய், டி-ஷர்ட் கேட்டார்ல, அதுக்கு தான் கொடுத்து விட்டேன். ஓ சும்மா என்ன ஏதாவது குத்தம் சொல்றது. சரி, உனக்கு அப்படி நாங்க பேசுனது கியூரியாசிட்டியா இருந்தா நீ என்கிட்டே கேட்கலாம்ல. நீங்க என்னமோ பேசிட்டு போங்க, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டுப்பா. அவர் என்ன பாக்குறதுக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்காரு. அடுத்த தடவை வரும்போது வேலையை ரிசைன் பண்ணிட சொல்லு. அக்கா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்? எங்க வீட்டுக்காரர்கிட்ட 1 மாசமா சொல்றேன் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு, லீவே போட மாட்டேங்கிறாரு. இவரு உங்களை 10 நிமிஷம் பாக்குறதுக்கு 1 நாள் லீவ் போட்டு வந்திருக்காருல்ல. வாடி, என்ன விஷயம் சொல்லு. ஏன்டி அப்படி சொல்ற? ஏய் கண்மணி, எப்படி வந்த? சரி வா சாப்பிடலாம். அதெல்லாம் வேண்டாமா? சொல்லு வீரா, ஏன் அப்படி சொன்ன? இல்ல, இப்பெல்லாம் நீ காரணம் இல்லாம வரமாட்டல்ல, அதான் கேட்டேன். என்ன விஷயம்? பாருமா என்ன சொல்றான்னு. நான் தேவைக்காக தான் நம்ம வீட்டுக்கு வரேனா? ஏய் நீ ஏன்டி அவட்ட வம்பிழுக்கிற? சரி நீ உள்ள வா, போலாம் வா. வேண்டாமா, நான் இங்கேயே இருக்கேன். ஏண்டி அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்னதாண்டி சண்டை? அவ ஒரு பக்கம் முறைச்சுக்கிறா, நீ ஒரு பக்கம் முறைச்சுக்கிற, என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீரா, நீ நம்ம கடையோட ஆட்ல நடிக்க போறேன்னு அவர் சொன்னாரு. நான் நடிக்கிறேன்னு யார்கிட்டயும் சொல்லல. நீ என்ன சொல்ற கண்மணி? நம்ம கடை இருக்குல்லம்மா, அது விளம்பரத்துக்கு இவதான் நடிக்கிறாமா. ஓ அப்படியா? ஏன்ட்ட சொல்லவே இல்ல. மா, நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா தானே சொல்ல முடியும். ஏய், நம்ம கடையோட ஆட் தானடி, நீ நடிச்சா நல்லா இருக்கும்னு டைரக்டரே சொல்றாரு. ஏய், யார் அவரு? அவர் சொன்னா நான் நடிக்கணுமா? ஸ்கூலு காலேஜ்னு நிறைய கல்ச்சுரல்ஸ்லாம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க இல்லடி, ஸ்டேஜ் டிராமாலலாம் நடிச்சிருக்க. இது ஒரு சின்ன ஆட், அதுல நடிச்சா என்ன உனக்கு? எப்படி அதுவும் இதுவும் ஒண்ணா? என்னால முடியாது போ. ஏன்? ஆட்னா டிவில எல்லாம் வரும், அப்புறம் ரோட்ல எல்லாம் என்னால நிம்மதியா நடக்க கூட முடியாது. காவேரி சில்க்ஸ்னு எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, மீம்ஸ்லாம் கூட போடுவாங்க. ஏய் விட்டுடி, என்னால அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. நீ தைரியமானவன் நான் நினைச்சேன். ஏத்தி விடுறியா? போடி, நான் இருக்கிற டென்ஷன்ல இது ஒண்ணுதான் இப்போ. போ. என்னடி, நான் அவர்கிட்ட கண்டிப்பா நீ நடிப்பேன்னு வேற சொல்லிட்டேன். என்ன கேட்காம எதுக்கடி வார்த்தை விடுற? உன் அக்காங்கிற உரிமையில சொல்லிட்டேன். இப்படிதான் என் கல்யாண விஷயத்துலயும் என்ன சம்மதிக்க வச்ச. இப்ப இதுலயும் அதே மாதிரி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கியா? நான் உனக்கு எப்பவுமே கெட்டது பண்ண மாட்டேன் வீரா. ஏண்டி அவ இவ்ளோ சொல்றாள்ல, நம்ம கடை விளம்பரம் தானே, நடிச்சு கூட. மா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் கண்டிப்பா சொதப்பிடுவேன். ஆளை விடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீ சூப்பரா பண்ணுவ. வீரா ப்ளீஸ் வீரா, இப்போ வேற மாடல் தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம்டி, டைம் வேற இல்ல. நீ மட்டும் நடிச்சா சூப்பரா இருக்கும்டி. சரின்னு சொல்லுடி. ஏன் இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? அப்போ நான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறேன். மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வா, பசிக்குது, வா. ஆமா. மோ, அவதான் ஒத்துக்கிட்டால, வாமா. வர நீ விளம்பரத்துல நடிக்கிற, அவ்வளவுதான் போ. விருப்பத்திற்குனே பண்றாங்க. பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் வற்புறுத்தி செய்ய வைக்கிறது. ச்சே.
மாறா ம் எங்கடா கிளம்பிட்ட? வேற எங்க போவேன், கடைக்கு தான். கடைக்கா? மணி 8 கூட ஆகலடா. அதுக்கு என்ன பண்றது? மாறா உனக்கு என்னடா ஆச்சு? வர வர கடையே கதின்னு கிடக்குற. என்ன பண்றது, அவன் மூஞ்சிய பார்க்காம இருக்க முடியலையே. அங்க மட்டும் தான் அவளை பார்க்க முடியும். சரி அதெல்லாம் போட்டோம். நீ அந்த பொண்ணை மறுபடியும் பாத்தியா? என்னடா சொன்னா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டியா? இல்லாமையா நிச்சயம் பண்ணிருப்பாங்க. என்ன பேசுற நீ? இருந்தாலும் அந்த பையனுக்கு முன்னாடியே அவளுக்கு உன்னை தெரியும்ல. அவகிட்ட முதல்ல உன்னை பிடிச்சிருக்குன்னு நீ தானே சொன்ன. அதுக்கு டேய், இன்னும் அவ கழுத்துல தாலி ஏறலையே. அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நீ போய் பேசு. ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லி என்ன திருத்துவேன்னு பார்த்தா நீ எனக்கு எடுத்து விடுற. நீ எல்லாம் ஒரு அத்தையா? ஜாலியா சொல்ற. அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? அடே என்னடா நீ வயசானவங்க மாதிரி? ரிஸ்க் இல்லாம லைஃப்ல எதையுமே சாதிக்க முடியாது. நீ பேசு, நல்லதே நடக்கும். இங்க பாரு, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. அதுக்கு என்ன வேணா பண்ணலாமா? தப்பே இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். இங்க பாரு மாறா, நீ ஒரு தப்பான பையனா இருந்திருந்தா இந்த காதல் கத்திரிக்காலாம் எதுக்கு, ஒரு பொண்ணு வாழ்க்கையை ஏன் கெடுக்கிறேன்னு நானே வேணான்னு சொல்லிருப்பேன். அந்த பொண்ணு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அவ என் மாறனை கட்டிக்கிட்டா அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. ஆனா ஒன்னு சொல்லவா, என்ன கெடுக்கிறதே நீதான். என்னடா உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? இப்ப எதுக்கு அவரை தேவையில்லாம ஞாபகப்படுத்துற? அதுவும் சரிதான். உங்க அப்பா இருக்காரே, ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் தேடி 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 மாப்பிள்ள பார்த்து வைப்பாரு. வீட்ல 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க வாழ்க்கைக்கு என்னங்கறத மறந்துடுவாரு. இத போய் அவர்கிட்டயே சொல்லு. எதுக்கு? அப்புறம் நீ யார காதலிக்கிறேன்னு தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போய் என் புள்ள ஒரு குடிக்காரன், அவள வேணாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறதுக்கா? இப்ப மட்டும் என்ன அதத்தான் பண்றாரு. என்ன சொன்ன? நேரமாச்சு, கடைக்கு போகணும். வழி ஏய், என்ன? நில்லு. ஐயோ, சொன்னது அத்தை கேட்டுருச்சு போலயே. மாறா, இன்னைக்கு நம்ம கடைக்கு விளம்பர படம் எடுக்கிறீங்களாமே? வீரா கூட நடிக்கிறாளாமே. நல்ல நடிப்பாளாடாவ. நான் ஷூட்டிங் எல்லாம் பார்த்ததே இல்ல, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் கூட்டிட்டு போறியா? டிவில போடுவாங்க, அதுல பாத்துக்கோ. டேய், டிவில பார்த்தா நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்குமா? என்னையும் கூட்டிட்டு போடா, நான் வரேன். அதெல்லாம் வேணாம் தே. எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருப்பாங்க. உனக்கு போர் அடிக்கும். வீட்டுல 1008 வேலை கிடக்கு, நீ அதை பாரு. அப்ப என்ன கூட்டிட்டு போக மாட்டேன். சென்டிமெண்ட் இங்க பாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் ராகவன் கிளம்பாம தான் இருக்கான். நீ அவங்க கூட வேணா வா. பாய். சார், கண்டினியூட்டிலாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கமா. நோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க, Black கலர் பேண்ட் போட்டிருக்கீங்க. ஆர்டிஸ்ட் கண்டினியூட்டி பார்க்க சொன்னா எனக்கு கண்டினியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். நாமா நீ? சாரி சார். சார் லைட் கொஞ்சம் ரைட்ல. ஓகே சார். கரெக்ட் சார். ஓகே சார் டீ. யோ, டீ எப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். போ ஜூஸ் எடுத்துனா போ. சரிங்க சார். டென்ஷன் பக்காவா பண்ணிடுவோம் சார். ஒன்னும் பயப்படாதீங்க சார். ரமேஷ் சார், லைட்டிங் ரெடியா? சார் லைட்டிங் ரெடி ஆயிடுச்சு. சார் கேமராவை இங்க செட் பண்ணிட்டு சூப்பர். ஹீரோ ஹீரோயினுக்கு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்து இங்க வச்சு அங்க டயலாக் போர்ஷன் எடுத்துருவோம். சரி சார், கை கொடுங்க. ரமேஷ் சார், ரமேஷ் சார். thank you சார், அப்படியே பண்ணிடலாம். பக்கா. சார் சார் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் சார். நமக்கு வர வேண்டிய மாடல் வேற சூட்டுக்கு போயிட்டாரு சார். ஏண்டா ரகசியமா சொல்றேன்னு சொல்லிட்டு ராகவன் காதுல ஊற மாதிரி சொல்ற? ஊருக்கே கேக்குது சார். சார் என்னன்னு பாக்குறேன் சார். சார் பேரே இல்லாம எப்படி சார் ஷூட் பண்ண முடியும்? பா பேர் இல்ல, யார் இல்லனாலும் ஷூட் நடக்கும். இன்னைக்கு மட்டும் ஷூட் நடக்கலனா பெரிய லாஸ் ஆயிரும் சார். கடையை லீவ் விட்டது, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு சார். சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க இல்லைன்னா வேற ஆளே இல்லையா? இந்த கடையில் நமக்கு ஒரு ஹீரோயின் கட்சா மாதிரி
எப்படியாவது ஒரு ஹீரோ கிடைக்க மாட்டானா சார்? பக்கம் ரெடி பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி ஆட்ல நடிக்கிற அளவுக்கு இங்க யாரு சார் இருக்கா? அன்னைக்கு நீங்க ஒருத்தரை கடையை சுத்தி காட்ட சொன்னீங்கல்ல, அவர் நல்லா லுக்கா தானே இருந்தாரு. சும்மா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருந்தா போல, அவரை வச்சு பண்ணிடலாமே. யாரு சார் சொல்றீங்க? அதான் உங்க தம்பிங்க சார். இந்த ரோலுக்கு அவர் கரெக்டா இருப்பார் சார். யாரு? மாறனா? ஆமா சார். சார் அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல சார். வீர அவன் நடிக்க சொன்னப்போ வேணான்னு சொன்னான். அவன் போய் எப்படி சார் நடிப்பான்? சார் இப்போ அவரோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம் இல்லை சார். நமக்கு என்ன தேவையோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சார் டைம் ஆகும் சார். அவர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாருங்க. இல்லாட்டி நீங்க பண்ண செலவு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் போங்க சார், ப்ளீஸ்.